ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லும் தமிழா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் 25ஆம் தேதி டெஸ்ட்டுக்கான வேட் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக பார்த்திங்கன்னா ஒரு வாரமே ஒரு சப்ஜெக்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதன்படி இந்த வாரம் பார்த்திங்கன்னா யூனிட் 6 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ நாளைக்கான டெஸ்ட் டாபிக் என்னென்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள். ஸோ நம்ம சேனலில் டெய்லி நைட்டு 8:30 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த டாபிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் சமுதாய வரலாறு, ஓகேவா, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் தான் நம்ம வேட் ஸ்டடி பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஹிஸ்ட்ரி புக்கு தான். ஓகேவா? ஹிஸ்ட்ரி புக்கு 600 டேம் 1ல் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் இருக்கிற லெசன் நீங்கள் படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசனு. அதை தவிர 600 டேம் 2ல் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள் பேஜ் நம்பர் 113 117 வரை. சரியா? 9th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடுங்கிற லெசன் படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் அது. அதுமாதிரி 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெருங்கற்காலம், ஸோ இரும்பு காலம்ங்கிறதுல பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 27 29 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். சரியா? இதை தவிர 7th ஸ்டாண்டர்ட் டேம் 3ல் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும், ஸோ இதெல்லாமே படிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேம் 3ல் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலைங்கிற லெசன் படிங்க. இதை தவிர எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். என்ன எப்படி படிக்கலாம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்கன்னா தொழில் கண்டுபிடிப்புகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் அப்டேட்டடாக பார்த்து வச்சிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து நாளைக்கு பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வேட் டு ஸ்டடி நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.